இப்போ அடிக்கடி நான் கேள்விப்படுற ஒரு வார்த்தை, யாராவது உடம்புல நான் செஞ்ச பாவம், அதான் அவங்க முடியாம போயிட்டாங்க. அவங்க செஞ்ச பாவம் தான் இப்படி இந்த நோய் வந்துருச்சு அப்படின்றாங்க. 1 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணியிருக்கும்? அதுக்கு கேன்சர் வருது. 4 வயசு குழந்தைங்க ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. கேன்சர். அது என்ன பாவம் பண்ணியிருக்கும்? இங்க நீங்க செய்ற பாவம், புண்ணியத்தால தான் நோய் வருதுன்னா, எவ்வளோ புண்ணியம் பண்ற அன்னை தெரசா எவ்வளோ புண்ணியம் பண்ண அன்னை தெரசா ஏன் இறந்து போனாங்க? எவ்வளோ இது எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணாருன்னு சொன்னாங்க எம்ஜிஆர். அவங்க இறந்து போனாங்க. ஸோ இது வந்து யாரோட பாவமோ, நீங்க பண்ண இதுதான் அப்படின்ற கான்செப்ட்ட விட்டு வெளியில வாங்க. இப்ப நோயின்றது எல்லாருக்குமே வருது. கெட்ட பழக்கம் இருக்கிறவனுக்கு வரதில்ல. நல்லா இருக்காங்க. நார்மலா இருக்காங்க. நல்லா குடிக்கிறாங்க, இது பண்றாங்க நார்மல். ஆனா எதுவுமே இல்லாதவனுக்கு கேன்சர் வருது. சுகரு. குழந்தைங்களுக்கெல்லாம் சுகர் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர். அதனால நீங்க சொல்ற வார்த்தை ஏற்கனவே அவன் நோயில நொந்து போயிருக்கான். அங்க போய் நீங்க அவன் பண்ண பாவம் தான். அவன் பண்ண இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, அது தப்புங்க அது. உங்க சரி நீங்க நல்லது கெட்டதால தான் உங்களுக்கு நோய் வருதுன்னு பார்த்தா, இங்க பாதி பேரு